இன்னைக்கு 25 நிமிடங்கள்லேயே 347 டிஷஸ் செஞ்சு சாதனை புரிந்து சாதனை நிர்ணயம் செய்திருக்கிறோம். இது பெரிய எங்களுடைய மகிழ்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் ரொம்ப ஒரு பெரிய சாதனையை இந்த திருவண்ணாமலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் உணவு சம்பந்தமாக. ஸோ அதை பண்ணோம். அதுக்கு பண்ண உதவிய அனைவருக்கும் நன்றி. அதற்காக ட்ரையம்ப் வேர்ல்ட் ரெக்கார்டு எங்களை ஊக்குவிச்சதுக்காகவும் டிஎஃப்ஓ சார் அதை ரொம்ப ரொம்ப நல்லா எங்களை செய்ய சொன்னதுக்காக தூண்டியதற்காகவும் அனைவருக்கும் நன்றி. இந்த சிறுதானிய ஆண்டு செலிப்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சிறுதானியத்தோட இம்பார்ட்டன்ஸை மக்களுக்கு தெரியறதுக்காக இதுல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க். ஏன்னா எங்களை நம்பி நாங்க இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிளான் நாங்க ஒரு வாரமா இந்த பிளான் நாங்க பண்ணோம். பிளான்னா ஒரே டைம்ல பண்ணணும் அப்படின்றப்ப ரெக்கார்டுன்றப்ப அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணும் விதமாக எல்லா விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணோம். இதுல எங்களோட சூப்பர்வைசர்ஸ், எங்களோட அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், சூப்பரண்டன்ட்ஸ், ஜேஏ அண்ட் ஓஏஸ், பிசி ஒருத்தவங்களும் விடல ஹெல்பர்ஸ், அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் உட்பட எங்களுக்கு எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இங்க களத்துல வந்திருக்கிறது எங்களுக்கு 50 பேர் மட்டும்தான். ஆனா களத்துல இல்லாம எங்களுக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணது 200க்கும் மேற்பட்டவங்க எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயம் கூட கொஞ்சம் ஏன்னா இன்கேஸ் தவறா போகும் பட்சத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட திட்ட அலுவலர் 2 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டம். எதுவும் திட்ட மாட்டாங்க, ஆனாலும் அவ பேர் வரக்கூடாதுங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணோம். எந்த டவுட்ஸ் வந்தாலும் நான் மேடம் கிட்ட கேட்பேன், டிபிஓ மேடம் கிட்ட எல்லா விஷயமும் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. சின்ன விஷயம்னா கூட எக்ஸாம்பிள் மேம் இதுல எப்படி இருக்கு மேம், எங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு மேம்னா கூட எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, இன்னும் இதை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு எங்களை அழகு பார்த்த மாவட்ட திட்ட அலுவலருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னோட ஸ்டாஃப் என்னோட சபார்டினேட்ஸா இருந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ, நன்றி சார். எங்களுக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு. சிறுதானியத்தை திரும்பவும் நாங்க அறிமுகப்படுத்துறதுல வயசானவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க சார். நான் என் அம்மா காலத்துல சாப்பிட்டது இந்த ஐட்டம்லாம் நாங்க திரும்பவும் இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இப்ப மொத்தம் ஒரு 33 வகையான சிறுதானிய உணவு கொண்டு வந்தோம் சார். மொத்தமும் காலி ஆயிடுச்சுன்னு ஒரு 4-5 தான் இருக்கு. சேல்ஸ் பண்ணிடுவோம் சார் சீக்கிரம். ஸோ நீங்க சால்ட் சுகரை கலக்கும் போது தண்ணியில நல்லா டிசால்வ் ஆகும். தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகும். ஸோ டிசால்வ் ஆகாமல் இந்த மேலே இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது, மேலே செடிமெண்ட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா சாக் இருக்குன்னு அர்த்தம். அதே தான் சுகருக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ சுகருமே நல்லா டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகாமல் ஒரு கிளியர் சொல்யூஷன் இல்லாமல் இருந்ததுன்னா சாக் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஆக்சுவலி என்னன்னா டீ தூளில் சார் டீ தூளில் பழைய டீ தூளும் புது டீ தூளுமே ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஒரு டீ தூள் எடுத்து போட்டுட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி பாருங்கள். வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துச்சு அப்படின்னா பழைய டீ தூள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் டீ தூளை பாலில் கொதிக்கும் போது தான் அந்த கலர் உங்களுக்கு வெளியிலே வரும். யூஸ்வலாக ஒரு நார்மல் வாட்டரே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். சோம்புல சார், சோம்புல யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிராஸோடைய சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோம்புல அது கிடையாது. பட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்றேன். நீங்க கிராஸோடைய சீட்ஸை எடுத்துட்டு சோம்பு எடுத்துட்டு நல்லா நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணும் பொழுது கிராஸ் சீட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை எடுக்கும் போது உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ பிளாக் கலர்ல உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சோம்புல கிராஸோட சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 4 ஐட்டங்களை டெமோ பண்ணி இந்த உணவு பொருட்கள்ல கலப்படங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்போ இது மாதிரி என்னென்ன பொருட்கள்ல கலப்படங்கள் இருக்கு, நீங்க என்ன துறையின் கீழே இந்த டெமோ வச்சிருக்கீங்க? இதுல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்குங்க சார். இது மாதிரி எத்தனை வகையான கீரைகள்? விட்டமின் டியும் சன்ஃபிளவர்ல இருக்கு. இது மாதிரி எத்தனை வகையான கீரைகள் வச்சிருக்கீங்க? 105 வகையா வச்சிருக்கோம் சார். காய்கறிகளோட விதைகள்ல இருந்து எடுக்கிற மைக்ரோ கிரீன்ஸ், தானியங்கள்ல இருந்து எடுக்கிற மைக்ரோ கிரீன்ஸ், பழச்செடியில இருந்து எடுக்கிற மைக்ரோ கிரீன்ஸ், அந்த மாதிரி 7 வகையான விதையில 105 வெரைட்டிஸ் வச்சிருக்கோங்க சார். வரவேற்பு நல்லா இருக்குது, நல்லா விற்குது, நல்லா வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இது வரகுல செய்ய ஆரம்பித்தோம். அதனால நல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்கு. சாதாரணமா எப்படி இந்த இது செய்வீங்க? அது சாதாரணமா மைதால செய்வாங்க, இல்ல கோதுமையில மாவுல செய்வாங்க. நாங்க வரகுல செஞ்சிருக்கோம். இந்த மைதால இருந்து
வந்து வரகுல செய்வதற்கான உங்களுக்கு ஐடியா வந்தது எப்படி வந்தது? இதை வந்து செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுது? வரகு தான் தேவைப்படுது. இதுல வரகு இருக்கு, கோதுமை மாவு இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணோம், இதை பதமா வர்றதுக்காக வரகுல செய்வோம். நாங்க வணக்கம்ண்ணா, நாங்கள் வந்து திருப்பூர்ல இருந்து வந்துருக்கோம். எங்க கடை பேர் வந்து கவின் ஆர்கானிக்ஸ். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான நாட்டு காய்கறி விதைகள் இருக்குதுங்க. எல்லாமே மரபரக நாட்டு காய்கறி விதைகள், அது போக அழகு பூச்செடி விதைகள் இருக்குது. அப்புறம் வீட்டு தோட்ட தேவையான எல்லா திங்ஸுமே நாங்கள் கடையில் சேல் பண்ணுறோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமே மக்கள் வந்து நிறைய இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறுதானிய உணவுகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வீடுகளே தோட்டம் போட்டு காய்கறிகளும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது மக்கள்கிட்ட இருந்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயமலை வட்டம் புதுப்பாலப்பட்டு கிராமம். நாங்கள் வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருக்கிறோம். அது வந்து இப்போ சிறுதானிய பயிர் வந்து ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சிறுதானியம் சாப்பிட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதை வந்து இனி வந்து வர இளைஞர்கள் வந்து சிறுதானியத்து என்னன்னே தெரிய மாட்டேன்னுது. அவங்க வந்து சாப்பிடணும் வகையில் அதை வந்து சிறுதானிய கஞ்சின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு இயற்கை விவசாய மீட்டாயும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து 9 வகையான சிறுதானியங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு சிறுதானிய கலவை கஞ்சி வந்து வாங்கிட்டு இருக்கிறோங்க ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.